அதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் மூலமாக நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆனீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தயவுசெய்து என் மூலமாக எப்படி 3 நேரத்தில் 4 நேரத்தில் சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் படுத்துட்டு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கும், படுத்துட்டு ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஒரு 7 மணிக்கு நீங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு 11 மணிக்கு நீங்கள் கன்ஃபார்மாக செஞ்சாகணும். ஃபுட்டு வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிடுவாங்க. சில பேர் ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலையோ வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுவாங்க முன்னாடியே. அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் கொடுப்பாங்க கையில். சொல்லிக்கிற டிப்ஸ் கிடைக்குமானா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லேயே போனால் கிடைக்குமா? அது கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு பே பண்ணும்போது சாப்பாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபுட்டுக்கு வந்து அவங்க பே பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸு வந்து அதில் ஆட் நமக்கு வந்து போய் நின்று அரை மணி நேரம் ஆச்சு வரவே இல்லை. கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டரு ஹரிபவனம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஹரிபவனம் ஹோட்டலேருந்து எடுத்து வந்து அவங்களுக்கு சாப்பாடு சூடாக இருக்குது, சூடாக ஆறியும் போச்சு, அரை மணி நேரம் ஆகி போச்சு. அவங்க வேறு ஃபோனில் கண்டபடி திட்டுறாங்க, என்னென்னா இப்படி பண்ணுறீங்கன்னு. 10 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு ஏறி வரமாட்டேன்னு கண்டபடி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வணக்கம் மக்களே, இது உங்கள் டிஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்விக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலையை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னடா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விக்கி வேலைக்கு போய்ட்டு நினைப்பீங்க. பழைய இரும்பு வியாபாரம் அதிகமாக வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். வேலையே இல்லாமல் ஒரு 6 மாதம் வேலையே இல்லாமல் இருந்தனால தான் நம்ம இந்த வேலைக்கு போய் ஜாயின்ட் ஆகிருக்கிறோம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கு நீங்கள் வரணும்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ், வண்டியோட லைசன்ஸு, பேங்க் கார்டு, ஆதார் கார்டு இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த 3 பொருள் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போய் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இந்த ஸ்விக்கியில். ஓகே, எப்படின்னா இப்போ கீழே கொடுக்குறேன் பாருங்கள் நம்பரு. இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அமுச்சு விடுவேன். ஓகே, உங்களுக்கு ஒரு லிங்க் அமுச்சு விட்ருவேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஸ்விக்கி பார்ட்னர்னு வரும். அந்த ஆப், அந்த பேர், அந்த ஆப் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி பார்ட்னர் அப்படின்னு வரும். அதுக்குள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஆதார் கார்டு, பேங்க் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியானதாக. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஓகே, நீங்கள் உடனே ஓட்ட ஆரம்பிக்கலாம். அப்போயே ஓட்ட ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இந்த வீடியோ. ஈஸியான ஒரு வேலை தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக செய்யலாம், ஃபுல் டைமாக செய்யலாம். எப்படி உங்களுக்கு காலையில், சாயந்தரம், இல்லை மதியானம் மட்டும் செய்யணும். மதியானம் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்படி செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல் டைமே இதில் செய்யணும், செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து நீங்கள் சேர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ந்துக்கலாம். நீங்கள் பார்ட் டைம் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்ட் டைம்னா பார்ட் டைம், காலையிலனா காலையில், சாயந்தரம், மதியானம் அப்படி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஃபுல் டைமாக செய்கிறவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் காலையில் கன்ஃபார்மாக நீங்கள் 7லேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே, காலையில் 7லேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சு ஆகணும். அதுக்கப்புறம் 7லேருந்து 11 மணிக்கு செஞ்சது முடிச்சதுக்கப்புறம் 11லேருந்து 12 வரைக்கும் ஃப்ரீ, உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் கன்ஃபார்மாக செஞ்சாகணும். 12 மணிலேருந்து மதியானம் 12 மணிலேருந்து 3 மணிக்கு கன்ஃபார்மாக செஞ்சாகணும். அப்புறம் 3 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, தப்பே கிடையாது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து மதியானம் செய்யும்போது உங்களுக்கு சார்ஜ் இருக்காது. நீங்கள் இந்த 3 நேரத்தில் 4 நேரத்தில் சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் படுத்துட்டு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கும், படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஒரு 7 மணிக்கு நீங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு 11 மணிக்கு நீங்கள் கன்ஃபார்மாக செஞ்சாகணும். ஓகே, பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க. 7லேருந்து 8, 1, 9, 2, 10, 3, 11, 4 ஹவர் காலையில். மதியானம் 3 ஹவர். சாயந்தரம் 7லேருந்து 8, 8லேருந்து 9, 9லேருந்து 10, 10லேருந்து 11. நைட்டு 4 ஹவர். ஓகே, காலையில் 4 ஹவர், நைட் 4 ஹவர்,
மதியானம் 3 ஹவர். அப்போது 4 நாள் 8 8 9 10 11 நீங்கள் 11 ஹவர் கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சு ஆகும். அப்படி செய்யலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்ட் டைமாக கூட செஞ்சுக்கலாம், காலையில் இல்லைன்னா சாயந்தரமாக இப்படி செஞ்சுக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபுல் டைமாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த காலையில் டிஃபனு, அப்புறம் மதியானம் லஞ்சு, ஈவினிங் டின்னர், இந்த 3 நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆர்டர் முடிச்சிடணும். சொன்ன மாதிரி அந்த டைமிங்குள்ளே அந்த ஆர்டர் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு கிடைக்கும், ஊக்கத்தொகைன்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்காது. நீங்கள் நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் அதில் புக் பண்ணிடணும். ஸ்லாட்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கே புக் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் நீங்கள் எடுத்து பண்ண முடியும். அப்படி புக் பண்ணி நீங்கள் போகலைன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அவங்களே கொடுப்பாங்க உங்களுக்கு எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது, அவங்களே உங்களுக்கு ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. செய்யலாம், ஈஸியான வேலை தான். ஆனால் நீங்கள் ஆர்டர் டக்குன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் டக்குன்னு நீங்கள் அடுத்த ஆர்டர் எடுக்க முடியும். ஆனால் பொறுமையாக ஓட்டணும். வண்டி ரோட்டில் ஓட்டுறது பார்த்து ஓட்டணும், பொறுமையாக ஓட்டணும். மேக்ஸிமம் ஹெல்மெட்டு போட்டு பார்த்து ஓட்டுங்க. ஹெல்மெட்டு இல்லாமல் தயவுசெய்து ஓட்டிடாதீங்க. போலீஸ் பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். ஹெல்மெட் கன்ஃபார்மாக போட்டுங்க. அப்படி உங்களுக்கு தலையில் போடும்போது உங்களுக்கு வேர்த்து கொட்டும், அப்போ உள்ளே ஒரு கர்ச்சிப் மாதிரி வச்சு நீங்கள் போடுங்க. ஏன்னா வெயில் அடிக்கும், மழை வரும், ரோட்டில் பார்த்தீங்கன்னா மண் கண்ணில் தெறிக்கும். அதனால் தயவுசெய்து ஹெல்மெட்லாம் போட்டு கண்ணாடி போடுற மாதிரி, ஹெல்மெட்டில் இப்படி கண்ணாடியாக இருக்கும்லங்க, அதை போட்டு வேலை செய்யுங்க. ஏன்னா ரோட்டில் பார்த்து ஓட்டுங்க, வண்டியை சேஃப்டியாக ஓட்டுங்க. இதுதான் வேலை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஈஸியாக ஜாலியாக செய்யலாம். நம்ம தான் ஓனர், நம்ம தான் ராஜா அப்படின்னு செய்யலாம். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்கிட்ட போய் கை கட்டி வேலை செய்யறதுக்கு அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு அதுன்னு செய்வீங்க. அது மாதிரி நீங்கள் செய்ய ஆசைப்படுறவங்களாக இருந்தால் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட போய் வேலை செய்யணும், நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு அந்த மாதிரி வேலை செய்ய அந்த வேலை செய்யலாம். ஆனால் அந்த வேலையை எனக்கு பிடிக்காது. அடுத்தவங்கிட்டதுக்கு நான் கை கட்டி நிற்கணும், அடுத்தவங்கிட்டது சம்பாரித்து நான் அவனுக்கே சம்பாரித்து கொடுக்கணும், நம்ம சம்பாதிக்காமல் அவனுக்கு கொடுக்கணும் அப்படி நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வேலை கொஞ்சம் ஈஸியான வேலை தான். நம்ம தான் ஓனர், நம்ம தான் ராஜா. இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா மெயினாக என்னென்னா டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேங்க் கார்டு, இது 3 தான் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே ஓகே ஆயிரும். மேக்ஸிமம் டிரைவிங் லைசன்ஸு உங்களுக்கு கையில் வச்சுக்கோங்க. போலீஸ் மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க. ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு, ஜொமேட்டோ ட்ரெஸ் போட்டு தான் பிடிக்கவே மாட்டாங்க. அப்படி பிடிச்சாலுமே நீங்கள் மொபைலில் உங்களுக்கு அந்த உங்கள் போட்டோ கேட்டிருப்பாங்க. அந்த போட்டோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்விக்கியோட ஐடி இதெல்லாம் போட்டிருக்கோம், ஜொமேட்டோட ஐடியும் போட்டிருக்கோம். அதில் போனீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னாவே வந்துடும். முன்னாடி உங்கள் ஃபோட்டோ ஜாயின் பண்ணுறீங்களா அந்த ஃபோட்டோவே இருக்கும். ஆன் பண்ணாவே உங்களுக்கு அந்த சைடில் அந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ ஆன் பண்ணிங்கனாவே நீங்கள் ஐடி எல்லாமே அதில் வந்துருக்கும். அது நீங்கள் போலீஸ்கிட்ட காமிச்சிங்கன்னா போலீஸு உங்களுக்கு விட்ருவாங்க. சில பேர் போலீஸ் ஒன்றும் மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு ஜொமேட்டோ ட்ரெஸ் போட்டால் பிடிக்கவே மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக என்னென்னா வண்டி பக்காவாக இருக்கணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டியாக இருக்கணும். மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி இருந்தால் தான் நம்ம பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடியும். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கரண்ட் வண்டியாக இருந்தால் இன்னும் பெட்டரு. ஏன்னா கரண்ட் வண்டிக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா அப்படி போட்டால் போதும், நீங்கள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் பெட்ரோல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ரோல் ஒரு நாளைக்கு 300 ரூபா அடித்தாதான் நீங்கள் போயிட்டு வர முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மைலேஜ் கிடைக்கிற வண்டியாக இருந்தால் பரவாயில்ல, மைலேஜ் கிடைக்காத வண்டியாக தான் ரொம்ப கஷ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக சில்லறை வச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தேவைக்காக ஒரு 500 ரூபா ஜோபில் வச்சுக்கங்க. பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் போடுறக்கோ, இல்லை வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சருக்கோ, இல்லை ஏதோ ஒன்று ஒரு அர்ஜென்ட்டுக்கு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஏதோ ஒரு 500 1000 ரூபா ஜோபில் வச்சுக்கங்க உங்கள் சேஃப்டிக்கு. அது போக சில்லறை பண்ணி ஒரு 500 ரூபா வச்சுக்கங்க, இன்னொரு 500 ரூபா வச்சுக்கங்க. வண்டிக்கு ஒரு 500 ரூபா வச்சுக்கங்க தனியாக, உங்களுக்கு ஒரு 500 ரூபா சில்லறை பண்ணி தனியாக வச்சுக்கங்க. இப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட புட்டு வாங்குறாங்க. புட்டு நம்ம கஸ்டமர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலேயோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுவாங்க முன்னாடியே. அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் கொடுப்பாங்க கையில். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைன்னா நம்மக்கிட்ட கையில் காசு வச்சுருப்பாங்க, கையில் தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் இல்லை, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. சில பேர் 100க்கு 75% பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் பே பண்ணிடுவாங்க. ஆனால் கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட சாப்பாடு நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, புட்டு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கையில் ஒரு 500 கொடுக்குறாங்க, நம்ம பேலன்ஸ் 200 கொடுக்கணும். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சில்லறை வேணும். அப்போ நம்மக்கிட்ட சில்லறை இருந்தால் தான் அவங்ககிட்ட கொடுக்க முடியும். சில்லறை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் 1 மணி 12 மணி
இல்லை 9 மணிக்கெலாம் போய் ஒரு ரொம்ப உள்ளுக்குள்ளே கடையே இல்லாத தெருவிலாம் போய் உட்காந்து நின்றுருப்போம். அங்கே வந்து சில்லறை எங்கே போய் வாங்குவீங்க? அந்நேரத்துக்கு சில்லறையே வாங்க முடியாது. அதனால் கையில் சில்லறை வச்சுக்கங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100, 200ன்னு வச்சுக்கங்க. அப்புறம் ஒரு 10 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கங்க. சில்லறை வச்சுக்கங்க, கையில் வச்சுக்கங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா நம்மகிட்ட 300 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம 20 ரூபா கொடுக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 20 ரூபா வச்சுப்பா, டிப்ஸ் வச்சுப்பா, 10 ரூபா வச்சுப்பான்ருவாங்க. ஆனால் சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க, வேணுங்குவாங்க. அப்போ டக்குன்னு கையிலேருந்து 20 ரூபா எடுத்து கொடுத்துற மாதிரி இருக்கணும். கையில் வச்சுக்கங்க, சேஃப்டியாக வச்சுக்கங்க. அதுவும் டிப்ஸும் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஒர்க்கில் இருக்கிறத சொல்லிக்கிறேன். டிப்ஸு கிடைக்குமானா, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லேயே போனால் கிடைக்குமா? அது கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு பே பண்ணும்போது சாப்பாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் புட்டுக்கு வந்து அவங்க பே பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸு வந்து அதில் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஸ்விக்கியில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது இப்போ தெரியும். அதில் வந்து கீழே வந்து டிப்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. 10 ரூபா, 20 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி கேட்கும். அப்போ அவங்க பே பண்ணும்போது அந்த சாப்பாட்டுக்கு வந்து பே பண்ணும்போதே அவங்க நம்ம டிப்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ கையிலையும் கொடுப்பாங்க, 10 ரூபா கொடுப்பாங்க, சில 20 ரூபா கொடுப்பாங்கன்னு பண்ண மாட்டாங்க. இந்த அபார்ட்மெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 4 மாடி 5 மாடி தான் ஏறி போவோம். சில பேர் இடத்துல லிஃப்ட் இருக்கும், மேக்ஸிமம் லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட் இல்லாத இடத்துல படிக்கட்டு தான் இருக்கும். லிஃப்ட் வேலை செய்யலாம், படிக்கட்டில் போய் ஆகணும். அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு காசு சாத்தி விட்ருவாங்க. நம்ம நின்றுட்டு தான் இருப்போம், புட்டு கொடுத்து உடனே டப்புன்னு காசு சாத்திடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். சரி நம்ம என்ன பண்ணுறது? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆள் இல்லாதப்போ ஏதோ பண்ணுறாங்க, அது நடக்குது. அதனால் கூட சாத்துவாங்க, அது தெரியல. ஆனால் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம், நம்ம முன்னாடியே அப்படி பண்ணணும்னு தெரில. டக்குனுக்கு அதை சாத்துவாங்க. சில பேர் பேசக்கூட தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தூரம் ஏறி வந்து தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா தரலாம் பரவாயில்ல, 5 ரூபா 10 ரூபா தரலாம் பரவாயில்ல. ஒரு தேங்க்ஸ் சொன்னால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு கொடுக்குறோம். 5 மாடி 4 மாடி 3 மாடி ஏறி போய் கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனால் ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவங்க பசியோடு இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் நம்ம சாப்பாடு கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் ஸ்பீடாக கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க இது பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டானாவே கற்றுவாங்க ஃபோனில். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மேக்ஸிமம் நடந்ததே கிடையாது. நேற்று நினைக்கிறேன், நேற்று தான் ஒருத்தர் அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம 2 ஆர்டர் வந்திருந்தது. ஒன்று வந்து கேஎஃப்சியில் வந்திருந்தது, இன்னொன்று வந்து ஹரிபவனம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் வந்திருந்தது. ரெண்டுமே மால், புருஷன் மால் இருக்குல்லங்க, நம்ம புருஷன் மாலில் தான் வந்திருந்தது. ஹரிபவனம் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு உடனே ஆயிடுச்சு. நம்ம போனோன்னா கொடுத்துட்டாங்க, வாங்கி வச்சாச்சு. கேஎஃப்சியில் வந்து அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும், அரை மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுன்ட்டாங்க. நம்மளும் சரின்ட்டு வெயிட் பண்ணோம். போய் நின்று ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் கேட்டால் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னாங்க. பார்த்துட்டே இருந்தோம், பார்த்தா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஃபோன் பண்ணி கஸ்டமர் கண்டபடி திட்டுறாங்க. இது எப்போ நடந்ததுன்னா நைட்டு 11 மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது. நேற்று நைட்டு 11 மணிக்கு. அவங்க என்னடானா லேடிஸாக பேசுகிறாங்க. ஃபோன் பண்ணி என்னங்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன்னா சாப்பாடு எங்களுக்கு பசிக்குது, இவ்வளோ நேரம் பண்ணுறீங்களே, வாங்க டக்குன்னு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு ஏற்கனவே போயிருக்குது. நம்மளை மாதிரி ஆளுக்கு கொண்டு போய் நம்மளை மாதிரி ஸ்விக்கியில் வேலை செய்கிற ஆளுக்கு போயிருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கட் பண்ணி விட்டாரான்னு தெரில, அவர்கிட்ட நம்மளுக்கு வந்துருக்குது. நம்ம வந்து ஹரிபவனம் தான் ஹோட்டலில் ஆர்டர் வந்துச்சு. அது வாங்க போன இடத்துல இந்த ஆர்டர் நம்ம இன்னொரு ஆர்டர் 2வது ஆர்டர் வந்துச்சு. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடைக்கும், இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் வந்துடும். ஒரு ஆர்டர் எடுக்க இன்னொரு ஆர்டர் வந்துடும், அதையும் எடுத்து தான் வரணும். ஏன்னா ஒரே இடத்துல வந்து எடுக்கும்போது இன்னொரு ஆர்டர் வந்துடும். ஏன்னா நம்ம அந்த வழியாக போவோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சுலங்க, அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது போகிற வழியிலே கொஞ்சம் முன்னாடியாக இருக்கலாம் 2வது ஆர்டரு, இல்லை பின்னாடியாக இருக்கலாம். தூரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். அதனால் இன்னொரு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிற வழியில் தான் இன்னொரு ஆர்டரும் லொக்கேஷனும் இருக்கும். அதனால் இன்னொரு ஆர்டர் வந்துடும். 2 ஆர்டர் ஒட்டுக்க கொடுத்துருவாங்க. ஏன்னா போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு 2 ஆர்டர் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அப்போ கேஎஃப்சி வந்ததுனால நம்ம கேஎஃப்சி எடுத்தோம். கேஎஃப்சி எடுத்து அவர் வந்து லேட் ஆச்சா என்னன்னு தெரில, அவர் வந்து கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டார். என்னை மாதிரி இன்னொருத்தர் வேலை செய்கிறவர். ஆனால் நமக்கு வந்து போய் நின்று அரை மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டரு ஹரிபவனம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஹரிபவனம் ஹோட்டலேருந்து எடுத்து வந்து அவங்களுக்கு சாப்பாடு சூடாக இருக்குது,
சூடே ஆறியும் போச்சு, அரை மணி நேரம் ஆகி போச்சு. அந்த அவங்க வேறு ஃபோனில் கண்டபடி திட்டுறாங்க, என்னண்ணா இப்படி பண்ணுறீங்கன்னு. 10 நிமிஷம் வர 10 நிமிஷம்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க, வரமாட்டேன்னு கண்டபடி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கேன்சலே பண்ணிட்டேன். கேஎஃப்சி வந்து அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நின்னா வெயிட் பண்ணால் தாங்காது சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்டு வந்துட்டேன். அப்புறம் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு வெளியே மாலேருந்து வெளியே வரும்போது பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு. பெட்ரோல் அடிச்சுட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனில் சொல்லிட்டேன். அவங்களும் சரின்ட்டாங்க. அப்புறம் கண்டபடி திட்டி போட்டு சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் நான் சொல்லிட்டேன், அரை மணி நேரத்தில் வந்துடுறேங்க மேடம், வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். உடனே நான் மாலேருந்து வெளியே வரும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சு. உடனே பெட்ரோலை போய் அடிச்சுட்டு போகிறக்குள்ள 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் மாலில் பார்த்தீங்கன்னா, மால் உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே தான் இருக்குது, அத்திப்பாளையம் பிரிவிட்டு தான் இருக்குது மால். அங்கேருந்து கொண்டு போய் நம்ம சரணம்பட்டியில் கொடுத்தோம். போகிறக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே கஸ்டமர் வந்து கண்டபடி திட்டுறாங்க, வீட்டுக்காரரும் ஒய்ஃபும் சேர்ந்து கண்டபடி திட்டுறாங்க நம்மளை பிடிச்சி. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க. ஏன்னா நம்மளும் சாப்பிடவே இல்லை. நைட்டு 11 ஆகி போச்சு, சாப்பிடவே இல்லை. சாயந்தரத்துலேருந்து சாப்பிடவே இல்லை. மத்தியானம் மட்டும் சாப்பிட்டதோட சரி, சாப்பிடவே இல்லை. நம்மளும் பசியில் தான் வேலை செய்கிறோம், அது புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, கண்டபடி திட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஓகேங்க மேடம், அது உங்கள் இஷ்டம் சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம மேலே தப்பு இல்லை. ஓகே, இந்த மாதிரி நிறையா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் சண்டை கூட ஆகலாம். மேக்ஸிமம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நம்ம வந்து வேலை செய்கிறோம், இந்த யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து பொறுமையாக தான் இருக்கணும். எதாவது பிரச்சனை, எந்த பிரச்சனை ஆனாலும் நம்ம கஸ்டமர் கேருக்கு போகணும்னு சொல்லிடுங்க. மேக்ஸிமம் சமாதானமாக இருக்கிறது தான் நல்லது. என்ன தான் நீங்கள் கோபக்காரம் இருந்தாலும் சமாதானமாகிக்குங்க. ஏன்னா நம்ம பொறுமையாக தான் பேசி ஆகணும். நம்ம இந்த வேலையில் இருக்க முடியாது, அதுக்காக மெயினாக பொறுமையாக பேசி ஆகணும். நிறைய என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நான் ஒன்றா உங்களுக்கு இனிமேல் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் சேர்றது எப்படி, அப்புறம் சில்லறையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் கேஷ் கொடுப்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட சில்லறை வச்சுக்கணும் கையில். அதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு இந்த மாதிரி செலவுக்கு 300 500 வச்சுக்கணும். பஞ்சர் ஆனாலும் சரி, இல்லை வண்டி ரிப்பேர் ஆனாலும் சரி, பெட்ரோலுக்கு எல்லாம் வச்சுக்கணும். அப்புறம் எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நான் அனுபவப்பட்ட வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு நான் மற்ற என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கணும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஸ்விக்கி வந்து சேர்ந்தாச்சு, எப்படி போய் நம்ம ஆர்டர் எடுக்கணும், எப்படி கொண்டு போய் கொடுக்கணும், எப்படி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஆர்டர் எடுக்கிறது, எப்படி கொண்டு போய் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்களும் ஸ்விக்கியில் சேரலாம். ஸ்விக்கி வந்து சூப்பரான ஒரு ஜாப்பு தான். உங்களுக்கு வந்து பார்ட் டைமாக செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சூப்பரான வேலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அந்த நம்ம கஷ்டப்படுறதுக்கு உண்டான எல்லாமே உங்களுக்கு பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா பாலிசி, உங்களுக்கு இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸு உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸ்விக்கிலேயா இருக்கட்டும், ஜொமேட்டோலையாக இருக்கட்டும், இன்சூரன்ஸும் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்லேயும் பணம் வந்துடும். பார்த்திங்கன்னா வாரம் உங்களுக்கு ஸ்விக்கியில் வந்து புதன்கிழமை தான் சேலரி கிடைக்கும். மேக்ஸிமம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை போட்டுருவாங்க மேக்ஸிமம். அப்படி இல்லைன்னா புதன்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரும்போது உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் பேகுக்கு வந்து உங்களுக்கு காசு பிடிப்பாங்க. ஒரு 250 ரூபா பிடிச்சிட்ருக்குறாங்க. எனக்கு எப்படின்னு தெரில, அது எவ்வளோ பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்விக்கியில் முதல்ல சேரும்போது ஒரு 2 ரூபா கட்ட சொன்னாங்க. வெறும் 2 ரூபா மட்டும் பே பண்ண சொன்னால் நான் பண்ணேன். ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஸ்விக்கியில் சேர்ந்துட்டேன். ஆனால் வாரம் எனக்கு 250 ரூபா பிடிக்கிறாங்க பேகுக்கு. அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கா என்னென்னு தெரில. உங்களுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் உடனே உங்களுக்கு டிஷர்ட்டுமே உங்களுக்கு பேக் கிடைக்காது. சேர்ந்து நீங்கள் ஒரு 4 வாரம் கழித்து 4 வாரம் 3 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் போய் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். கிஃப்ட்டுன்னு போட்டிருக்கும். அந்த கிஃப்ட்டுன்னு போட்டிருக்கு, சைடில் காட்டுற மாதிரி கிஃப்ட்டுன்னு போட்டிருக்கும். அதில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து டிஷர்ட் இதெல்லாம் வந்து எப்போ வரும், எப்போ உங்களுக்கு எந்த தேதியில் வந்து உங்களுக்கு எந்த தேதியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ், வீட்டு அட்ரஸ்ஸு, டோர் நம்பர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. 2 டிஷர்ட் கொடுக்குறாங்க, ஒரு பேக் கொடுத்துட்றாங்க. ஸ்விக்கியோட பேகு பார்த்துருப்பீங்க, சைலி கொடுக்குற பாருங்கள். இந்த டிஷர்ட்டு இந்த பேகு கொடுத்துட்றாங்க. அதனால் தயவுசெய்து சூப்பரான ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நைட்டு பார்ட் டைமாக செய்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பகலில் உங்களுக்கு வெயில் மழையாக இருந்தாலுமே
சாயந்தரம் பகலில் வந்து உங்களுக்கு வெயிலாக இருந்தாலுமே சாயந்தரம் உங்களுக்கு இருட்டாக இருக்கிறனால உங்களுக்கு கூலிங்காக இருக்கும், நிழலாக இருக்கும். ஏன்னா இருட்டில் வந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து ஜில்லுன்னு இருக்கும், காற்று அதுக்கு நல்லாயிருக்கும். இருட்டில் செய்கிறவங்க சாயந்தரம் செய்கிறவங்க செய்யலாம், அப்படி பகலில் ஃபுல் டைமும் செய்கிறவங்க பகல் நைட் செய்கிறவங்க செய்யுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தான். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் பார்ட் டைம் செய்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் செய்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஆனால் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1000 1500 சம்பாதிக்கலாம். பெட்ரோல்லாம் போச்சுன்னா நம்ம கையில் 1200 1000 கிடைக்கும். இந்த சம்பளம் ஓகேனா செய்யலாம். அப்படி இந்த சம்பளம் பத்தாது, எனக்கு கொஞ்சம் சேர்த்து வேணும்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் எந்த வேலை பெஸ்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு ஸ்விக்கி பற்றி நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்கு இனிமேல் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு ஏது என்னங்கிறத சொல்லுங்கள். இன்னொன்று உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணி என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கேளுங்க. அப்போ தான் நான் தெளிவாக இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும், என்ன மாதிரி தகவல் வேணும்னு சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இது நீங்களுமே நீங்கள் சேர்கிற மாதிரி இருந்தால், ஸ்விக்கியில் சேர்கிற மாதிரி இருந்தால் கீழே நம்பர் இருக்குது பாருங்கள். நான் இதில் ரெப்பர் மூலமாக சேர்ந்தீங்கன்னா எனக்கு ஏதோ பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது சொல்லிக்கிறேன். இன்னொன்று ஸ்விக்கியில் வந்து நான் ஜாயின்ட் பண்ணி விட்டேன்னா என் மூலமாக நீங்கள் ஜாயின்ட் ஆகினீங்கன்னா எனக்கு 4000 கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் என்னோட மூலமாக சேர்ந்தீங்கன்னா எனக்கு 4000 கிடச்சதுன்னா அதில் உங்களுக்கு 2000 நான் திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு 2000, உங்களுக்கு 2000. ஓகே, என்னோட மூலமாக சேர்ந்தீங்கன்னா எனக்கு 4000 கிடைக்கும் ஒருத்தர் சேர்த்து விட்டா. அதனால் அந்த 4000த்தில் எனக்கு 2000, உங்களுக்கு ஒரு 2000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டுட்ருவேன். ஓகே, இதுதான். அதனால் சொல்கிறேன், என்னோட இது மூலமாக சேருங்க, ரெஃபரன்ஸ்லாம் சேருங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2000 உங்களுக்கு கிடச்சிதுன்னா எடுத்தோன்னே கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 ஆர்டர் மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கிடைக்கும் அந்த 4000 உடனே கிடைக்காது. அப்போ அந்த 100 ஆர்டர் நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 4000 வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் போடுறேன். ஓகே, அது சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து சுயநலத்துக்காக இல்லை, எனக்கு உங்களுக்கு ஏதோ எனக்கு கிடைக்கும் லாபம், அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சி விடுவேன். அது மூலமாக என்னோடய ரெஃபரன்ஸ் மூலமாக சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், எனக்கு ஒரு பெனிஃபிட் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.